கவனிக்கவே இல்ல. எப்போ நீங்க மாறா பக்கத்து வீட்டு சினிமாமா வந்திருந்தாரு. அவரை பையங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத கோச்சிங் சென்டர்ல சேரணும்னு சொல்றாங்களாம். ஆனா அவர் நீங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க நல்ல விவரமான பையன் தான். நீங்களும் கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கலாம்ல. சீனு மாமா அதுக்கு காசு கொடுக்குறோம்ன்றாரு. தெரியும். கடைசியில் நீ சுற்றி வளைச்சு இதுக்கு தான் வருவேன். எதுக்கு மாறா? இப்போ என்ன உன் காசில் தான் என் பொழ போடுதுன்னு குத்தி காட்டுறியா? நான் என்ன அப்படியா சொன்னேன்? உனக்கு கரசுக்கு எவ்வளோ காசு தரேன்னு சொன்னாரு உங்கள் சீனு மாமா. பசி வந்து என் பொண்ணு உளர ஆரம்பிச்சுடுவான்னு உங்க அம்மா சொன்ன சரியாவே போச்சு. அவனும் முட்டா போயிடலாம். உங்கள் அம்மா வச்சு மூஞ்சிக்கிறா சொல்லிட்டு போச்சு. நான் வேறு பையன். இப்போ எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு நிற்கிறீங்க? அடுத்து என்ன செய்யலான்னு யோசிப்போம் மாறா. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும்ல. இது ஏன் மரமண்டைக்கு விளங்காம போச்சு? சந்திரா கேக் கம்பெனி வச்சுக்கிற தொழில் எப்படி ஃப்ளைட் ஒன்றுன்னு சொல்லிக் கொடுக்க போறா இல்ல? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. அவங்களுக்கு உங்களோட ஐடியா ஒரு கப்பு கேக்கு மாதிரி தான். நீங்க சொன்ன அந்த கப்பு கேக்கு தான் நமக்கு சோறு போடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பமே வேணாம் சொல்லும் போது நான் அவனை கட்டிக்கிட்டேன். ஏன்னா தாரோட இல்லாத கிராம ஜனங்களை ஃப்ளைட்ல கூட்டிட்டு போவே நம்பிட்டேன். எல்லாம் பேச்சுக்கு மட்டும்தானா? செய்ய மாட்டீங்களா அதெல்லாம்? செஞ்சு காட்டுங்க சார். நான் அப்படி தோத்து போன மாதிரி உட்கார்ந்து நினைக்கவே இல்லை மாறா. அப்ப ஏன் தோத்து போன கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன்? எங்கேயாவது போய் தொலை. ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இந்த கோவம் வரணும். வீரப்பு.